guys, இன்னைக்கு நம்ம என்ன சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேங்கர் பென். ஸோ அந்த பெண்ணை நிறைய தாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா கிட்டே அவங்க எல்லாம் நிறைய அவ்வளோ பெண்ணை வாங்கி தர மாட்டாங்க. ஸோ எங்கள் ஸ்கூலில் சொன்னால் இங்க் பென் ஜெல் பெண்ணை கொண்டு வர சொல்லுவாங்க. நான் வந்து இங்க் பென் தான் யூஸ் பண்ணுவேன். ஜெல் எனக்கு பிடிக்காது. ஸோ ஜெல்லு வந்து மேக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸோ மை மதர் வில் பை மீ லைக் பால் பாயிண்ட் பென் தான் வாங்கி தருவாங்க. ஸோ அது அவ்வளோ எனக்கு பிடிக்காது. எனக்கு செகண்ட் ஜெல், தேர்ட் பால் பாயிண்ட். அதுக்கன்ட்டு எங்கள் அத்தாவை கேட்டால் ஓகே அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணிடுறோம்னாங்க. ஆக்சுவலி எங்கள் அத்தை வந்து பெங்களூரில் இருக்காங்க. ஸோ எங்கள் அத்தை வந்து பெங்களூர்லேருந்து எனக்கு அந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க டேங்கர் பென் ப்ளூ கலர். நிறைய தாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டேங்கர் பென்னுட்டு ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் டேங்கர் பென் வந்து நிறைய பெங்களூரில் தான் சேல் ஆகும். பெங்களூரில் தான் செய்வாங்க. ஸோ எங்கள் அத்தை வந்து பெங்களூரில் இருந்தீங்க. பெங்களூரில் தான் ரொம்ப ரேரு. ஸோ பெங்களூர்லேருந்து தான் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து டெலிவரி ஆச்சு. 1 o'clock டெலிவரி ஆச்சு. அங்கேயும் பேக் தான் செய்வாங்க. ஸோ எங்கள் தங்கச்சிக்கு வந்து எங்கள் அத்தை வந்து பேக் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நான் டேங்கர் பென் காட்டுவேன். பார்த்துட்டு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் நீங்களும் வாங்குவீங்களா அதெல்லாம் இப்போ வீடியோ இந்த டேங்கர் பென் காட்டும்போதே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி வச்சிடலைங்க ப்ளீஸ். அப்போது நாங்கள் கிவ்அவே தருவோம். கிவ்அவே தரமாட்டோம், பார்ப்போம் கிவ்அவே தருவோமோ தரமாட்டோமோ. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு வந்து 1 million லைக்ஸ் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் தந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நாங்கள் எல்லாம் கிவ்அவே தருவோம் கன்ஃபார்மாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அது பெங்களூரில் செஞ்சு அங்கே ரேரு. பெங்களூரில் செஞ்சு சென்னையில் சேல் பண்ணுறது. ஸோ டேங்கர் பென் எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் பண்ணி அங்கே தான் பண்ணுறாங்க. இங்கே சேல் பண்ணுறாங்க சென்னையில். நம்ம சென்னையில் இங்கே சேல் பண்ணுறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி தான் சொன்னேன். ஸோ நான் இப்போ டேங்கர் பென் காட்ட போகிறேன். ஓகேவா? நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து 2 sets வாங்கினேன். ஓகேவா? ஏன்னா டேங்கர் பெனில் வந்து ஒரே ஒரு கேட்ரேஜ் 2 கேட்ரேஜ் இருக்கும். அதுலேயே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவோங்க. ஸோ அதனால தான் கேட்ரேஜ் கிடைக்கும். ஆனால் நிறைய ஷாப்ஸில் இல்லை. அது ரொம்ப ரேர் இல்லை. அதனால தான் ப்ளூ இன்னும் ரேர் கேட்ரேஜ். பர்பிள் வேணால் எங்கேயாச்சும் வாங்கிடலாம். ஸோ அதனால தான் இப்போ நான் ப்ளூ வாங்கியிருக்கேன் 2 செட்டு. ஒரு டேங்கர் பென்னு 75, இன்னொன்று செட்டு 75 150. அப்படி போட்டு நாங்கள் வாங்கிட்டோம். எங்கள் அத்தை ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ நீங்கள் பார்க்குவீங்கன்னா இதுதான் கேட்ரேஜ். நானே ஃபஸ்ட்டு ஷாக் ஐட்டம் பார்த்துட்டு இதோட கேட்ரேஜ் ஆன்ட்டு. ஸோ இதுதான் செகண்ட் ஒன். பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா இப்போ ஒரு கேட்ரேஜை சீக்கிரமாக முடிச்சிடல. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கேட்ரேஜ் போடணும். அதுவும் முடிஞ்சிச்சுன்னா சப்போஸ் அப்போ இந்த பென் யூஸ் பண்ணலாம். இதுவும் முடிஞ்சிச்சுன்னா கேட்ரேஜ் வாங்கலாம். எனக்கு ஒரு நிக்கிஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். நிக்கிஸ்ன்ட்டு ஒரு ஷாப் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அங்கே போய் வாங்கிட்டு அங்கே இருந்தால் வாங்குவேன், இல்லாச்சும் வேறு ஷாப் போவோம். ஓகே. சப்போஸ் இப்போ பென் யூஸ் பண்ணல, நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுதான் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணல, இது ஓப்பன் பண்ணல. ஆனால் நான் இதில் இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு போகலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி நிறைய இருக்கும். அண்ட் செம்மையாக இருக்கும். தெரியும் எழுதுறதும் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இந்த மேலே இது இருக்குல்ல, அது ரொம்ப 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 வீக்குங்க. ஸோ நீங்கள் இந்த கேப் எடுத்து இதுக்குள்ளே போடும்போது ஸ்ட்ரைட்டாக போடுங்க. அதையும் ஸ்லோவாக போடுங்க. இப்படி திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கல்ல போயிடும். என் ஃப்ரெண்டும் அப்படி தான் பண்ணான், நமிஷி. அவன் வந்து பர்பிள் கலர் வாங்கிருந்தான். ஸோ நமக்கு இந்த டேங்கர் பென்லேயே நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ்னால் நம்ம தேவை கலர்ஸ் இருக்காது. ப்ளூ, பிளாக் கொஞ்சம் பார்க்க மாதிரி கிரேல தான் இருக்கும்.
ஆனால் ஃபுல்லாக க்ரே கிடையாது, கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் இருக்கும், ஃபுல்லாக க்ரே இருக்கும். ஆனால் அது பிளாக் தான் சொல்லுவாங்க. நானே ஃபஸ்ட்டு பார்த்து அது க்ரேடா பிளாக் கிடையாதுன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது பர்பிள் ஃபஸ்ட்டு, செகண்டு ப்ளூ, தேர்டு ரெட்டு, ஃபோர்த்து ப்ளூ ஒன்று, ரெட். ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பர்பிள், செகண்டு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு ப்ளூ, அதுக்கப்புறமா அது ரெட்டு செம்மையாக இருக்குங்க. நானும் அதுதான் வாங்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் அமேசானில் கிடைக்கல. நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இதை சென்ட் பண்ணோம். அப்போ தான் எங்கள் அத்தை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பண்ணேன், ஆனால் அது அமேசானில் இல்லை. அதனால தான் ரெட்டு கொஞ்சம் அது லாஸ்ட்டு ஸ்மூத்தாக இருக்குண்ணா. நெக்ஸ்ட்டு அது எப்படின்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, ஃபுல்லாக பிளாக்கு, மேலே கேப் மாதிரி ரெட்டு, கொஞ்சமாக ரெட் கலரில் அப்படி போட்டிருக்கும். அது உண்மையாக இருக்கும் டார்க் கலரில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி நிறைய இருக்கும். ஆனால் இந்த டிப் மட்டும்தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கேட்ரேஜ், இதான் எங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ இதுதான் அதோட கேட்ரேஜ். இதுக்குள்ளே போய்ட்டு அது லக்கி பால் தெரியுமா, அதுக்குள்ளேயே பெரிய லக்கி பால் இருக்கும். நான் பார்த்த உடனே இதை ஷாக்கிட்டேன், என்னடா இது இப்படி இருக்குது, நார்மல் ஃபவுண்டைன் பண்ணலாம் பார்த்த உடனே வச்சு குட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். இதில் பார்த்தா பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம நார்மல் பெனில், ஃபவுண்டைன் பெனில், சோலார் சிஸ்டம் பென் அந்த மாதிரி பெனில் எல்லாம் சின்ன கேட்ரேஜ் பெனில் இவ்வளோ தான் இருக்கும். இந்த பெனில் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் நானும் கேட்டேன். ஓகே, மேட்ருக்குள்ளே வந்தோங்கன்னா ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சவுண்ட் நிறையா தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அடம் போட்டேன் தெரியுமா. என் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்குங்க, அதனால தான் என் சோலார் சிஸ்டம் பண்ண போச்சு. எப்படின்னா இப்போது எக்ஸாம் நாங்கள் எழுதிட்டு இருந்தோமா, எக்ஸாம் எழுதும்போது அவள் வந்தாள், அதுக்குள்ளே வந்துட்டு நான் போய் செக் சைன் வாங்க போயிருந்தேன். ஸோ அதுக்குள்ளேயே அவள் என் பெண்ணை எடுத்தான். வேணா அங்கேயே வச்சிடறேன்னு எடுத்து அப்படியே தூக்கி போட்டாங்க டெஸ்கில். அவ்வளோதான் போச்சு. போய் பார்த்தா இல்லை, எங்கள் சித்துக்கிட்ட அடம் போட்டு இப்போ பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், பில்டு குவாலிட்டி செம்ம. இது க்ரிப்பு எதுக்குன்னா நம்ம ஹேண்ட்ஸ் வெட் ஆயிடுச்சுன்னா சப்போஸ், ஸோ அதுக்கு இது சேவ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதுதான் கேட்ரேஜ். உள்ள பெரிய லக்கி பால் இருக்கும், இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ நான் ஒரு பென்லேயே, எங்கள் ஸ்கூல்லையே பென் சப்போர்ட்டர் நான் செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து நமீஷன் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டு சொன்னேன் நமீஷ், அவன் தான். பேட்டர்ன்ஸு இப்படி எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங், ரொம்ப நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரவங்களுக்கு இந்த பெஸ்ட்டு பென்னு ஃபஸ்ட்டில் சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு ஹீரோ பென் வாங்கலாம் இருந்திருந்தேன். டார்க் க்ரீன் தான் எனக்கு பிடிக்கும் ஹீரோ பெனில். ஸோ வாங்கியிருக்கலாம், ஆனால் ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, 199. இது வந்து 75, ஆனால் 2 செட் இல்லை, அதனால தான் 150 வந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்க, ஃப்ளேர் இங்க் பென், இங்க் டேங்கர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து இப்படி நேராக இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், ஸ்லோவாக பண்ணுங்க. அவ்வளோ ஃபஸ்ட்டு தானே, ஸ்லோவாக பண்ண, அவ்வளோதான். எடுக்கும்போது இதுதான் மெயின். அவன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போடும்போதே அவனோட டிப்பு கொஞ்சம் உடஞ்சி இருந்ததுதான். ஐ மீன் உடையில இல்லை, லைட்டாக உடஞ்சிச்சான். அதுக்கப்புறமா எடுக்கும்போது தான் போச்சு. அவன் இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டான். போய் நான் இப்படி பண்ணல, வீக் அது இப்படி வந்துச்சு ஜஸ்ட்டு. அதனால உங்களுக்கு லைட்டாக வேணேன், இப்படி நம்ம இப்படி பண்ணலான்னு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணி இப்படி லைட்டாக இப்படி இல்லைங்க வந்துடும் பாருங்கள். ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து இது பாருங்கள், இது மட்டும் இன்கண்ட் மட்டும் நினச்சாது, ஏன்னா அது சப்போர்ட்டுக்காக தந்துருப்பாங்க. இப்போ ஏன்னா நம்ம இப்போ சப்போஸ் இங்கே பார்த்து கை வச்சிட்டோன்னா படாது. இங்கே மட்டும் கையை வைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா இங்கு நம்ம இல்லும்போது கை வச்சிட்டோன்னா பாருங்கள், இங்கு இல்லையா வச்சேன்
இங்கே வந்துச்சா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கூட பாருங்க இங்கே எப்படி வந்துச்சுன்ட்டு. அங்கே இல்லை, ஆனால் நம்ம வச்சப்போ வந்துடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போது நம்ம பார்த்தா நான் இதில் எழுத போகிறேன். எழுதலை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் சாப்டர் 1, ஜஸ்ட் ஷோயிங் த பென். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் புது சேனல் இது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடையாது. நிறைய டான்ஸ், ஷார்ட்ஸ், சிங்கிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுதான் சொன்னால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய லைக்கு, சப்போர்ட் எல்லாம் பண்ணிவிட்டு போய்ட்டுருங்கன்னா 500 சப்போஸ் எனக்கு வந்து இப்போது 1 million வந்தப்போ சில்வர் ப்ளே பட்டன் தருவாங்க. அப்போ நாங்கள் வந்து 500 தருவோம். கோல்டன் ப்ளே பட்டன் வந்து 1000 தருவோம். டைமண்ட் ப்ளே பட்டன் தந்தால் 5000 தருவோம். அப்படியே வந்துகிட்டே இருந்தால் யூடியூப்லேருந்து எங்களை மட்டும் அங்கே அலோவ் பண்ணால், இன்டர்வியூ பண்ணால் கன்ஃபார்மாக நாங்கள் உங்களுக்கு 10,000 தருவோம். கன்ஃபார்மாக. ஏன்னா எனக்கு யூடியூப் இன்டர்வியூ எல்லா செலிப்ரிட்டிஸும் பார்க்கலாம் அன்ட்டு எனக்கு பிடிக்குங்க. அதனால தான் நான் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் 4th grade படிக்கிறேன். ஓகேவா? இதான் கேட்டுருச்சுங்க பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஹீரோ பண்ண வாங்குங்களா? ஏன்னா ஹீரோ பண்ண காஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதில் டேமேஜ் எல்லாம் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம அந்த கேப்புக்குள்ளே இங்கெல்லாம் ஃபுல்லாக போயிடும். அது ஜென்டில் வைக்கணும். இப்படி வச்சோன்னா இப்படியே வச்சுக்கிட்டு இதில் நம்ம நார்மலாக வைக்க மாதிரி வைக்கலாம். பாருங்க, இப்படி நார்மலாக ஃபாஸ்ட்டாக போய் இப்படி வச்சாலும் அது ஒன்றும் ஆகாது. ஆனால் ஹீரோ பென் அதுக்கு வந்து ஜென்டில் இப்படி ஸ்லோ பட்டி இப்படி வைக்கணுங்க. இல்லாச்சும் இங்கே ஃபுல்லாக கேப்புக்குள்ளே போயிடும். நம்ம கேப் எடுத்து போடும்போது இங்கெல்லாம் அது சைடில் எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம போய் வாஷ் பண்ணாலும் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எடுக்கும் போதெல்லாம் இங்கு வாட்டர் இங்கெல்லாம் வந்துடும் இல்லை. ஸோ அதுக்குள்ளே பெண்ணை போயிடும். பென் போகாது, ஒர்க் ஆகும். ஆனால் உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஜென்டில் வைங்க ப்ளீஸ். ஓகேவா? இல்லாச்சும் டேமேஜ், ஐ திங்க் இட் வில் பி டேமேஜ். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் யூடியூப்காக 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்காக என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஹர்ஷன் செகண்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வரணும். எனக்கு லைக்ஸ், வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டு ஹர்ஷன்ட்டு ஒரு இருப்பான். யூடியூப்பை பண்ணுறான் தொல்லை விடுவான். அவனால் தான் இப்போ பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கும் பிடிக்கும், அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எழுது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது ஸ்மூத்தி பாருங்கள் எவ்வளோ பில்ட் குவாலிட்டின்ட்டு. நான் இப்படி கரெக்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணல. பில்டு குவாலிட்டி இங்கே பாருங்களேன். ஒரு நிமிஷம். நல்ல பர்பிளில் இருக்குல்ல, எதுக்குன்னா இதோட ஒரிஜினல் பிராண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஒரிஜினல் பிராண்ட் பர்பிள். அதுக்கப்புறமா தான் இந்த கலர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சேங்க. ஓகேவா? ஸோ இதில் இங்கு டெய்லி வர்றது யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் தான். எனக்கு இவன் மட்டும் வரான்ட்டு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நான் எண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சாப்டர் 2ல் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பேட்டர்ன்ஸ் எல்லாம் செம்ம ஸ்மூத்தாக போடும். ஆனால் பெண்ணை கூட போடக்கூடாது. ஸோ எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா 4th grade வந்து பென் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுறேன். எனக்கு நிறையா சப்போர்ட், லைக்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா சொன்னேன் இல்லை கிவ்அவே தருவேன்ட்டு. பை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், அது போதும். என் ஹர்ஷன் அவன் ஃபஸ்ட்டு பண்ணணும் எனக்கு. ஓகே பாய்.